வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பாந்தர் கேமிங். ஸோ எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ கார்டன் பார்த்து தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ பார்க்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்லையும் ஆள வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். அதனால் இந்த கோகோனட் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்துச்சுன்னா இந்த வாட்டர் மெலன் வேறு நிறைய வளர்ந்துருக்கு. அந்த வாட்டர் மெலனும் எடுத்துடலாம். இங்கே புது அப்டேட்டெல்லாம் விட்டுருக்காங்க. அது வேறு என்னென்னு பார்க்கணும். போன அப்டேட்டு நான் எப்பவுமே சரியாக பண்ணல. இது கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோகோனட்ஸ் கேரட் வச்சுருக்கேன் ஒன்று. ஓகே, இப்போ நான் ஒரு வாட்டர் மெலன் சீட் எடுத்தேன். எங்கே இந்த வாட்டர் மெலன்? 9 kg இருக்க வாட்டர் மெலன் எடுத்துருக்கேன். இந்த வாட்டர் மெலன் எவ்வளோ போகும்னு பார்ப்போம். யூ வாண்ட் டு செல் திஸ். எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்துருக்குங்களா. நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்டரி. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 8 ரூபா கச்சிச்சுங்க. இது போதும். இது நம்ம வச்சு ஏதாவது ஒரு சீட்ஸ் வந்திருக்கான்னு பார்ப்போம். கேரட்டோடு 10 வாங்கிப்போம். இப்போ வேறு சீட் வந்திருக்குன்னு பார்த்தா பம்ப்கின் வந்திருக்கு ஒரு 3. இந்த 3 பம்ப்கின் சீடு எடுத்துப்போம். வேறு இல்லை. இப்போ ஒரு புதுசாக எம்பர் லில்லின்னு சொல்லி ஒரு புதுசாக சீடு எடுத்துருக்காங்க. அது வேறு என்னன்னு தெரில. இப்போ வாங்க பம்ப்கின் ஒரு 3 இங்கே வைப்போம். ஓகே, இங்கே 3 இங்கே வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இந்த கோகோனட் நான் பெருசாக வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல மேலே போக போகிறோம். இங்கேருந்து இந்த கோகோனட் ஒரு 3 எடுத்துருக்கேன். இந்த கோகோனட் எவ்வளோ போதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என் மண்டை சைஸ் வேறு இல்லை. மண்டையில் வச்சோன்னா பார்த்தீங்கன்னா சார் இங்கே பாருங்கள், உங்கள் மண்டை அளவுக்கு பெருசாக வந்திருக்கேன். இது எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா 600 என்னதுடா 600 ரூபா தானா? என்னடி இது? என்னங்க எவ்வளோ கொடுத்தா? 1000 கொடுத்தாங்கன்னா வெறும் 600 தான் கொடுத்துருக்கு. என்ன வேஸ்ட்டு சீடு. நீங்கள் கோகோனட் வாங்காதீங்க, ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக வாங்காதீங்க. இந்த மாதிரி நார்மல் சீட்ஸே வாங்கினீங்களா இந்த கொடுக்கும். ஓகேவா? இப்போ வேறு சீடு வந்திருக்கு. கேரட் ஒரு 15 வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். புதுசாக சீடு வந்துச்சான்னு பார்த்தா எதுவுமே வரல. சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கே போயிடலாம். இப்போ போயிட்டு சீடு தான் பார்ப்போம். சீடு 26. ஸ்ட்ராபெரி ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம ஒரு கேரட் அந்த 26 அப்படியே இங்கே பிளான் பண்ணி வச்சிடலாம். பம்ப்கின் வச்சுருக்கேண்ணா. ஐயோ, பம்ப்கின் பக்கத்துலேயே போட்டாங்க. இது அப்படியே ஃபுல்லாக இங்கேயே போட்டுருவோம். இந்த கேரட் மட்டும் எடுத்துருவோம். இது எங்கே போடலான்னா இங்கே போடலாம். ஃபுல்லாக போட்டுடலாம். ஓகேங்க, எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். என்னடா இது இவ்வளோ பெருசா? என்னடா கேரட் இது? பாடு, இதை கலெக்ட் பண்ணி பாருங்க. 1 kg, அங்கே 1 கிலோ. இப்போ பாருங்க எவ்வளோ பெருசுன்னு இந்த கேரட்டு. என்னடி இது? ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் வாங்கி இப்போ எடுத்துக்கலாம். டஃபோர்டில் ஏற்கனவே ரேட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கேரட் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இது என்னடா வளர்ந்து முடிக்கல. ஓகே, இப்போ செல்லரி போயிட்டோம். இப்போ எவ்வளோ இந்த இதுன்னு பார்ப்போம். எவ்வளோடா இது? நல்லா கொடுங்கங்க. எங்க 305 ரூபா? 10 ரூபாய்க்கு வாங்கினது 350 ரூபாவா? சரி, ஓகே, செம்மையான லாபங்க அது. ஓகேங்க, அப்புறம் இந்த கியர் ஷாப்பில் இந்த என்ன இருக்குன்னு பார்க்க போனேன். பார்த்தா இங்கே பாருங்க, காட்லி ஸ்பிங்கர்னு யாரோ விற்றுனுக்காங்க. இதான் வாங்கினா எப்படி இருக்கும்? அப்போ தான் நினச்சேன் யாரோ ஒரு இது வச்சுருக்காங்க. இது போன வீடியோவில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தங்க கொடுத்தான். இது எவ்வளோன்னு பார்ப்போம். ஹவு மச் இஸ் திஸ் ஒர்த்து? பார்த்தீங்கன்னா இது நத்திங் டு பையா. ஓகே, ஹவு மச் இஸ் திஸ் ஒர்த்துன்னு போய் பார்த்தா இவ்வளோ கொடு சொல்கிறான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்.
சரி ஓகேங்க, இதை வந்து நம்ம நல்லதாக வச்சுப்போம். இதை வந்து விற்க வேணாம், விற்றா நம்மளுக்கு வந்து நிறைய காசு வந்து அப்படியே செலவு பண்ணியிருக்கோம். சரி ஓகேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு 3 மலான்னு ஒன்று குத்தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா சைடு வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதையும் என்ன சொல்லி வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு இதுதான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்கிப்போம். ஓகேங்க, வேறு எதுவும் நம்மளுக்கு வரல. அப்புறம் சரி இதை என்னன்னு பார்க்கலாம். எவ்வளோப்பா இது? எங்க 32,000வாங்க. எங்க செம்மையாக இருக்குங்க இது. இதில் எவ்வளோ கொடுத்துட்றா? 32,000. இது பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்து இதில் இல்லை, இது வந்து வேறு ஈவெண்ட்டில் வந்து இதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் இல்லை எதுவும் இல்லையோ. சரி ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கேரட்டை போய் போட்டுறேன்னா. ஓகே காய்ச்சி, இப்போ வந்து நான் எல்லா கோகோனட்டையும் விற்க போகிறேன். எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 13,000 வந்துருக்கு. இது வந்து இப்போ வந்து ஓகே, இது வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் பெருசாக இருக்கிறனால இடம் பத்தாமல் போகும். இப்போ வந்து இது வந்து இந்த இடத்துல வச்சா கூட நல்லாயிருக்கும். இது நான் இன்னைக்கு கால் வச்சுருக்க இடத்துல. இப்போ ஓகே, இப்போ சீட்ஸ் என்ன வந்துருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என்னது ராஜு, எங்கே மேங்கோ சீட்னு வந்திருக்குங்க. போடு, டான்ஸ் அப் போடு. இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வாங்க போக மாட்டோம். இதை வந்து நம்ம இந்த பேம்புவை ஃபுல்லாக வாங்கினா அதோட ரேட்டு இது காசு அதிகமாக கிடைக்கும். இது வந்து டக்குன்னு வளர்ந்துடும். இப்போ மேங்கோ வர போகிறதுனால மில்லியன் தான் ஆக போடும். டான்ஸ் அப் போடு. இப்போ வந்து மில்லியன் ஆக போனால் ஜாலியாக இருக்கும். அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. நாங்கள் பார்க்க நம்ம இந்த அங்கே மேங்கோ மாதிரி இருக்குங்களா, ரெட் எலவா, அதுதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே டைம் வர ஆயினுக்கு எதுவுமே பண்ண மாட்டான். அப்புறம் பார்த்தா ஒருத்தன் வந்து இங்கே இது வர கொடுத்துருக்கான். வேணாம், ரெக்கார்டிங்னு போடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்துடுச்சு. இந்த எல்லா மேங்கவும் எடுத்துருவோம். இந்த காசு வந்தால் மட்டும் போட்டோம். ஐயோ, இது வர டைம் ஆகுதுங்க. சரி, அவன் கொடுக்குறான், நம்ம வந்து எடுத்துப்போம். அப்புறம் மாறி பண்ணுவான். ஐயோ ஓகேடா, போதும்டா. எனக்கு இது பண்ணாலும் இது கொடுக்க மாட்டான். இப்போ வந்து நம்ம செல் கொடுப்போம். எவ்வளோன்னு கொடுத்துருக்கானோ அந்த இதுவை ஃப்ரோசனும் ட்ராகன் ஃப்ரூட் வேறு கொடுத்துருக்கான். ஐ வாண்ட் டு செல் திஸ். இது 8,000வாங்க. 8,000 தான். இது எவ்வளோ? இது பார்த்தீங்கன்னா 6,000. நைட்டு அவ்வளோ காசு வரலையே. ஓகே, இப்போ எல்லா மேங்கோத்தையும் எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து செல் கொடுப்போம். டேய் டக்குன்னு காசை கொடுறா. இன்வென்டரி டக்குன்னு எவ்வளோ கொடு. போடு, 60,000ங்க. 60,000ங்க. போடு. ஏடு எவ்வளோடா இருக்குது? 50 செகண்டேக்கா. டக்குன்னு வாங்க, டக்குன்னு மேங்கோ மேங்கோ போடு. மேங்கோங்க, மேங்கோ. மேங்கோ வேறு வாங்கியாச்சு. இப்போ இங்கே வருமா, இது எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒரு இது வச்சுருந்தேன், மேம்போ சைடு. அதை எங்கேயோ போட்டேன், அங்கே போட்டாங்க. இந்த மேங்கோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓரத்தில் பிளான் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நடுவில் வச்சோம்னா இடம் வந்து ஸ்பேஸ் ரொம்ப எடுக்கும். அதனால் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து இவர் வந்து நல்லா தேங்க்ஸ்னு போட்டுடலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு இப்போ இது கொடுத்துருக்கான்னாங்க. பார்த்தீங்கன்னா 20 பாம்பு கொடுத்துருக்கான். அப்புறம் வந்து 18 கேரட் கொடுத்துருக்கான். இந்த 18ஐயும் வாங்குகிறோம். அப்புறம் அந்த 20 பாம்பையும் வாங்குகிறோம். 20 பாம்பையும் வாங்கிட்டோம்.
காசு பத்துமா? பத்தலைங்க, காசு பத்தலை. காசு வசதி இல்லாமல் இருக்கங்கடா. இந்த ஃபுல்லாக அப்படியே பிளான் பண்ணிக்கோ. அப்புறங்க ஏன்னு பார்த்தா எனக்கு இவ்வளோ பெரிய டொமேட்டோ வந்துச்சு. அப்புறம் இது விற்றா 850 ரூபா கொடுத்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பம்கின் வந்து வளர்ந்துச்சுங்க ஃபுல்லாக. இப்போ சரி ஓகே இதையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு திடீர்னு பார்த்தா ஸ்ட்ராபெரி திடீர்னு பெருசு வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பாம்பு சீடு வந்துருந்தது, அதையும் போட்டால் அதுலேயும் கொஞ்சம் ஒரு பெருசு வந்துருந்தது. இது எல்லாத்தையும் எடுத்துனுங்க. இது 94, 95. அப்புறம் வந்தீங்கன்னா கேரட் ஒரு 8 இருந்தது, அதையும் போட்டு வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பல்ப்பு வந்து ஒரு 20 18 வந்துச்சு, அதையும் நான் வாங்கி போட்டேன். இந்த கடைசியும் நான் எடுத்துட்டேன். ஓகேங்க, அப்புறம் வந்து இந்த பம்கின் எவ்வளோன்னு சொல்லி இந்த ஸ்டாக்கிட்ட சார் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நல்லா ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டாரு. நானும் ஷாக் ஆகிட்டேன். சரி ஓகே இன்வென்ட்ரி எவ்வளோ செல் பண்ண வருதுன்னு பார்த்தா 1 லேக் வந்துச்சுங்க. யாக்குனே 1 லேக் வந்துடுச்சு. திருப்பி லட்சாபதியாக எடுத்தது. அப்புறம் புதுசாக எதுவுமே சீடு இன்னும் இப்போ தானே வாங்கினேன், இன்னும் 50 செகண்ட் இருக்கு. அது கழிச்சு என்ன வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈவெண்ட் வேறு வந்துருச்சு. ஈவெண்ட்டில் வந்து இப்போ இது ஈவெண்ட் நடந்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோக்கட்டில் வந்து அந்த பி வந்து இது பண்ணிடுச்சு, பேர் என்ன அந்த பாலினேட்டர் பண்ணிடுச்சு. சரி ஓகே இது 15 கேஜின்னு பார்த்தா இன்னும் 5 கேஜி தான் தேவை. அப்போ இன்னும் 10 கேஜி கொடுப்பேன், அதான் நினைக்காதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறாங்கன்னா 20 செகண்ட் 30 செகண்ட் ஆடுமா. இப்போ எல்லாத்தையும் இதில் பண்ணி வச்சுறாங்களா இந்த ஸ்ட்ராபெரியில், எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. சரி ஓகேங்க, இதை வந்து நான் எடுத்துகிட்டு அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக பார்த்தீங்களா, நான் லக்கினா இது ஏன் இதான் சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஆரஞ்சு டல்ப்பு எவ்வளோ வந்திருக்கு. சரி ஓகேங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சரி ஓகே இது போய் பார்க்கலான்னு பார்த்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன்னா நம்மளும் கண்ணு எடுத்துட்டோம். 10 இங்கே காமிக்குதா அந்த காசு மேலே. அப்புறம் இங்கே வந்து நான் இந்த குயின் பி கிட்ட வந்து பேசினேன், ட்ரேடு பண்ணலாமா அப்படின்னு அணியை வந்து கேட்டேன். அவங்களும் ஓகேன்ட்டாங்க. சரி ஓகே என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு ஃப்ளவர் சீடு பேக்குன்னு ஒன்று இருக்குது. சரி ஓகே இது வந்து புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அப்புறம் இங்கே பால் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீட் பேக் வந்து நான் திறந்துட்டேன். என்ன வரப்போகுது பார்த்தீங்கன்னா பிங்க் லில்லி மிட்டிகள் பக்கத்தில் ஃப்ளாக்ஸ் க்ளோன்னு வந்திருக்கு. இந்த சீடை வந்து நம்ம வந்து இந்த ஓரத்தில் போட்டேன். அப்புறம் வந்து ஒரு குஸ்தி கம்ப்ளீட்டட்னு வந்தது. சரி ஓகே நம்மளும் என்ன போய் பார்க்கலான்னு முன்னாடி இந்த கோகோனட் இப்போ 15 கிலோவாக இருக்கனால இதில் வந்து அந்த இது பண்ணிச்சுன்னா இந்த பி வந்து இல்லை இது பாலினேட்டரு பண்ணிச்சுன்னா எனக்கு வந்து நிறைய காசு கிடைக்குதுங்க, நிறைய கேஜி வரனால இந்த பாலினேட்டரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் போகும்போது குஸ்டி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இப்போ வந்தது இந்த கேரட்டு ஆர்எஸ் பண்ணும்போது. சரி ஓகே என்னடா அது அப்படின்னு சொல்லி ஸ்டாமில் பார்த்தா டெய்லி குஸ்ட்டுன்னு இருக்குது. அது அமுக்கணுன்னே 50 25,000 ரூபா வந்து பண்ணிட்டேன். பிளாட்டு 100 கேர் ஷீட் பண்ணிட்டேன். பார்த்தா 2 ஷீட் பேக்குன்னு ஒரு கொடுத்துருக்காங்க, நார்மல் ஷீட் பேக்குன்னு. சரி ஓகே இது என்னன்னு சொல்லி திறந்து பார்த்தா இங்கே பாருங்களேன் எதோ கொடுத்துச்சிருக்காங்க. இல்லை ஏதாவது செம்மையாக வந்தால் நாக்கும்னு பார்த்தா வெறும் ராஸ்பெரின்னு ஏதோ ஒரு வேஸ்ட்டு கொடுக்குறான். சரி ஓகே இதுவாது நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏதாவது நல்லதாக வரணும். எங்கே பைனாப்பிள் மித்திகள்னு வந்திருக்குங்க. ஐயோ பைனாப்பிள் மித்திக்கல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி, அப்புறம் இந்த இதுன்னு வந்திருக்கு பைனாப்பிள். இந்த பைனாப்பிளை வந்து எங்கே போட போகிறேன்னா இந்த ஓரத்தில் போடுறேன். இந்த ராஸ்பெரி வந்து
இந்த ஓரத்தில் போட்டுறேன். இது வளர்க்கறதுக்குள்ளே இந்த இது வேறு பெருசாகிடுச்சு. இங்கே இன்னொன்று ஒரு புதுசாக வந்திருக்கனால நான் அதையும் போட போகிறேன். ஓகே, வந்து எடுத்துட்டேன். இந்த செல் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நான் போட்டுடுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு 20 வந்தது, 20 ஹனி வந்தது 2 கோகனட் போட்டனால. அப்புறம் ஏதோ ஒரு நெக்டார் ஷேடு, அப்புறம் வந்து இந்த புதுசாக இன்னொன்று வந்தது, அது என்ன மறந்துச்சு. அப்புறம் இங்கே ராஸ்பெரின்னு போட்டேங்களே, அது வந்து இவ்வளோ பசம் வந்துச்சு, அதனால் டெலிட் பண்ணி விட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக மேங்கோ வளர்ந்துச்சு. மேங்கோ இதில் மரத்தில். இதையும் நான் விற்க போகிறேன். எவ்வளோ வரப்போது பார்க்கலாம். யூ வாண்ட் டு செல் திஸ். பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கற்றுருக்குங்க. செம்மையான லாபம் கற்றுருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு விற்றேன். நிறைய வந்து மியூட்டேஷனாக வந்து நல்லா வரும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டி குட்டியாக சீட்லாம் போட்டேன். அதுவும் வாழ்ந்து நிற்கிங்க. ஓகே, நல்லா வாழ்ந்து நிற்கு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா திடீர்னு வந்து ஒருத்தங்க 2 பேர் வந்து ஒரு 2 பாலினேட்டர் ஸ்ட்ராபெரி கொடுக்குமான்னு கேட்டாங்க. நான் இது இந்த மாதிரி பீன் ஸ்டாக்கும் கொடுத்துருக்காங்க தரேன்னாங்க. நானும் சரி ஓகே கொடுத்தா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஐ ஃப்ரூட்டு, ரெயின்போ நெக்ட்ரைன், அப்புறம் சில்டு பீ ஸ்டாக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது எது கேட்டாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன். இது வந்து ஹவு மச் இஸ் திஸ் ஒர்த்துன்னு கேட்குறேன். இது வந்து 1 லட்சமாங்க. ஏங்க விற்றுலாங்க, செம்மையாக வருங்க. இது வந்து விற்றுட்டான்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்துருவான். இங்கே பாரு என்னங்க இது அது 1 லட்சமா? ஏங்க அது 1 லட்சம் இல்லைங்க. ஏங்க காசை பார்த்தீங்களா? 1 மில்லியன் வந்துச்சுங்க. ஏங்க அந்த ஃப்ரூட்டு இந்த நெக்ட்ரைன் ஏங்க இதையும் விற்றா 1 லட்சம். 2 மில்லியன் ஆகிட்டாங்கண்ணா. மில்லியனர் இருந்தாங்கண்ணா. ஏங்க அந்த ஃப்ரூட்டு செம்மையான ஃப்ரூட்டுங்க. அது ஐ வாண்ட் டு செல் திஸ். இது எவ்வளோ? இது வந்து 7 லட்சம். 2.8 மில்லியனுங்கண்ணா. 2.8 மில்லியன் வந்துட்டேன். இவங்கிட்ட ஒரு டேங்க்ஸை போட்டுருவோம். தேங்க்ஸ், ஐ ஆம் ரிச். ஓகேங்க. அப்புறம் வந்து நாங்கள் போகும்போது தான் இப்போ என்னன்னு சொல்கிறேன். அது அங்கே வந்து ஏதோ குக்குன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 3 அணி அவன் சொல்கிறது இது போட்டிங்கன்னா அவன் வந்து சமைச்சி கொடுப்பானா. அதை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் சீட்டு பேக் நிறையா கொடுப்பாங்க போல். அதுக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த பாருங்க ஏதோ வந்திருக்கு நெக்ட்ரைன். இதெல்லாம் நெக்டர் ஷேடா? இது நெக்ட்ரைன்னு ஒன்று. இது வந்து எவ்வளோன்னு பார்க்குறேன். ஐ வாண்ட் டு செல் திஸ் 58 மில்லியன். இது 58,000ங்க. செம்மையான காசு தான். செம்மையாக கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த கேரட் சைடு நான் போட்டுடுறேன். அப்புறங்க இப்போ வந்து நான் வாட்டரிங் கேனு, ஒரு ஷவலு, அது ஒரு ஃப்ரெஞ்சு இது வாங்கியிருக்கேன். 2 ஷவல் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு ரீகால் வச்சு இது வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போடும். இந்த ட்ரௌவில் வந்து நம்மளை வந்து இது நவுற வச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணேன், நவுறாக்க போகிறேன். என்னங்க என்னடா எடுத்துன்னு போகிறீங்க? என்னங்க ரக்குன்னு தான் வருது என் பக்கத்தில். ஷவலை தடிப்பேன். ஓடு 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 ஓடு. என்னங்க இது? என் பக்கத்தில் ஏதோ வந்துச்சுங்க, அப்படியே போயிடுச்சுங்க. ஆமாம், எங்கள் தெரிஞ்சு அது வந்து ஸ்டீல் பண்ணுங்க, திருடுங்க. ஸோ அதனால் திருடிச்சிங்க போல். ஆனால் எதுவுமே திருடின மாதிரி இல்லை. இது தவற எடுத்து என்ன பண்ண போகிறேன், இது வந்து கொஞ்சம் இந்த ஓரக்கமாக வச்சிடலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த த்ரவலை வச்சு என்னங்க ஊற்றிட்டேன், தெரியாமல் ஊற்றிட்டேன்.
இந்த டவல் வச்சு இங்கே வச்சிடுறேன் இந்த ரோஸை. ஓகேங்க, நல்லா வந்துருச்சு. ஓகே, நல்லா வந்திருக்கு. ரீகால் வச்சு வந்து இது பண்ணிடும். ஓகே, மேங்கோ நல்லா வராது. ஓகே, சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த கேம் பிளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ஆளை போட்டுருங்க. அப்போ வீடியோ சேரும். தேங்க்யூ கைஸ், பாய்.